எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் லக்னத்தில் எந்த கிரகம் நின்றால் என்ன பலன், அதாவது நம்ம வந்து நேற்று வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவாதிபதி ஒவ்வொரு பாவத்திலையும் நிற்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் 2ஆம் பாவத்திலே நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 12 பாவத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணோம். சரிங்களா? ஜாதக கட்டத்தில் இருக்கிறது 12 பாவங்கள் தான். அந்த 12 பாவத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருந்தது அப்படின்னா, 2ஆம் பாவாதிபதி லக்னத்தில் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய ஒரு கேள்வி தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து சொல்லிட்டு வரது அப்படிங்கிறது வந்து பாவங்களை மட்டும்தான். பாவங்கள் அப்படின்னா 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் சொல்லிட்டு ஒவ்வொரு பாவத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. அதனால் நான் மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து இந்த வீடியோ. இப்போது லக்னத்தில் வந்து எந்த கிரகம் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஏன் சார் வந்து லக்னத்தில் வந்து நீங்கள் பாவம்னு சொல்லாமல் லக்னத்தில் கிரகங்கள்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். பின்னாடி கூட அந்த சார்ட்டு பாருங்கள். சூரியனையும் சந்திரனையும் தவிர மற்ற எல்லா கிரகத்துக்கும் 2 பாவம் இருக்குது. அப்போ 2 பாவம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிற விஷயம் வரும். அதாவது இப்போ வந்து ஒரு மீன லக்னக்காரர்னு நினச்சிக்கோங்களேன். மீன லக்னக்காரருக்கு 2ஆம் பாவாதிபதி யார் அப்படின்னா, மீன லக்னக்காரருக்கு 2ஆம் பாவாதிபதி செவ்வாய். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், மீன லக்னக்காரருக்கு 2ஆம் பாவாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது லக்னத்தில் நின்றால் இந்த பலன் அப்படிங்கிறத நம்ம சொன்னால் அவர் என்ன யோசிப்பார் தெரியுங்களா? மீன லக்னக்காரருக்கு 2ஆம் அதிபதி மட்டும் கிடையாது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மீன லக்னக்காரருக்கு 9ஆம் அதிபதியும் செவ்வாய் தானே. அப்போ 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது லக்னத்தில் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே இல்லையே. 2ஆம் பாவாதிபதி தானே சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரும். புரியறதுங்களா? இப்போ ஒரு ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பலன் சொன்னால் மட்டும்தான் மிதுன லக்னக்காரருக்கு மட்டும்தான் அது சரியாக வந்து போய் சேரும். ஏன் அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம் உடையவர் தான் சந்திரன். அவர் லக்னத்தில் நின்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னால் இந்த 12 லக்னத்தில் மிதுன லக்னத்திற்கு மட்டும்தான் 2ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகமாக வரும். புரியறதுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து சிம்ம லக்னமாக இருக்கிறாரு. சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறது லக்னத்தில் நின்றால் அப்படின்னு நம்ம ஒரு பலன் சொன்னோம்னா, சிம்ம லக்னக்காரருக்கு புதன் அப்படிங்கிறது 2ஆம் பாவாதிபதி மட்டும் கிடையாது, 11ஆம் பாவாதிபதியும் அவர் தான். சரிங்களா? அப்போது ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ளேயே வந்துடும். கன்ஃபியூஷனோட ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படி விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா லக்னத்தில் ஒவ்வொரு கிரகம் அப்படிங்கிறது நின்றால், அதாவது லக்னத்தில் சூரியன் நின்றால் எப்படி இருக்கும், லக்னத்தில் சந்திரன் நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் வந்து அதை எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் ஆண்களா இல்லை பெண்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆணுக்கு ஒரு மாதிரியும் கிரகங்கள் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் வந்து செயல்படும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது உங்களுடைய லக்னத்தில் சூரியன் நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சூரியன் அப்படிங்கிறது யார்? சூரியன் அப்படிங்கிறது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். அப்போது அது எந்த வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வீட்டில் சூரியனுக்கு பலம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜாதக கட்டத்தில் அந்த சூரியன் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் முக்கியம். இது எல்லாமே பொறுத்து தான் பலன்கள் இருக்கும். ஆனால் பொதுவாக சூரியன் அப்படிங்கிறது லக்னத்தில் நின்றால் என்ன ஆகும்னு கேட்டால், லக்னம் அப்படிங்கிறது உயிர் ஸ்தானம்னு சொல்லுவோம். சூரியன் அப்படிங்கிறத முதன்மைன்னு சொல்லுவோம். சூரியன் அப்படிங்கிறது உயிர் ஸ்தானம்னு சொல்லுவோம். சூரியன் அப்படிங்கிறது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். அப்போ என்ன மெயினாக சொல்லணும் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது வந்து முதன்மை அப்படிங்கிறதுனால தலையில் வந்து சூரியன் நிற்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஈகோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஜாதகரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தான் முன்னாடி இருந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். தலைமை பொறுப்பு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர் வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து ஒரு அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஏழ்மையான ஒரு வேலையை செய்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு சர்வெண்ட்டாக வேலை செய்கிறாரு அப்படின்னா கூட அந்த இடத்துல அவர் தான் அந்த ஆர்டர் அப்படிங்கிறத பண்ணுவார். புரியறதுங்களா? அதாவது இந்த ஓனருக்கு வந்து இவர் ஆர்டர் பண்ணுவார். அதாவது இது இப்படி தான் பண்ண போகிறேன், இதை இப்படி தான் செய்ய போகிறேன், இந்த மாதிரி தான் நான் நடக்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் சொன்னாங்கன்னா, அந்த சர்வெண்ட் அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா அந்த ஓனர் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஏன் அப்படின்னா சூரியன் தான் சொல்கிறாரு. புரியறதுங்களா? சூரியன் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது எதிர்க்க இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது வந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் வந்துடும். அது ஏன் சொல்கிறலாம் தெரியாது. அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர வச்சிருவார். அவர் தான் வந்து சூரியன் அப்படிங்கிறது. புரியறதுங்களா? அதே போல் அந்த பர்சன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்போவுமே யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தை புலம்பவே மாட்டார். அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுவார். அவர் இஷ்டத்துக்கு தான் வருவார், அவர் இஷ்டத்துக்கு தான் போவார். சரிங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கேள்வி கேட்டால் பிடிக்காது. ஆனால் அவர் வந்து எல்லாருக்கும் வந்து கேள்வி கேட்பார். அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நினச்சிக்கிங்களேன். இப்போ வந்து உங்களோட சர்வெண்ட் அப்படிங்கிறது வந்து
அவருக்கு வந்து லக்னத்தில் வந்து சூரியன் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஓனருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படி விஷயம் வருதுன்னா, இந்த சர்வெண்ட் அப்படிங்கிறது முன்னாடி போய் நிற்பார். முதல்ல தெரிஞ்சுங்க, முன்னாடி போய் நிற்பார். ஆனால் வந்து சண்டைலாம் போட மாட்டார். முன்னாடி போய் நிற்பார். அந்த பிரச்சனையை பேசணும் அப்படின்னு நினைப்பார், சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் தவிர, ஆனால் எதுவுமே வந்து பின்னாடி இருந்து பண்ண மாட்டார். புரியுதுங்களா? முன்னாடி போய் நிற்பார். ஃபஸ்ட்டு முன்னாடி போய் நின்றுவார். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த நபர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த நபராகவே இருப்பார் அப்படிங்கிற சொல்லலாம். கரெக்டாக 3 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார்னா கரெக்டாக 3 மணிக்கு வருவார். அந்த மாதிரி ஒரு நபர், கடமை தவறாத ஒரு நபர்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் அப்படி விஷயம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்க நல்ல குணத்தை எல்லாத்தையும் வந்து கெடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது ஏன் இந்த கெட்ட பழக்கம் அப்படி விஷயம் இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது யாரோட சேர்ந்துருக்கு, எந்த கிரகம் பார்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த விஷயங்கள் அப்படி விஷயம் மாறுபடும். சரிங்களா? அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் ஒரு வேலையை வந்து எடுத்தாருன்னா அந்த வேலையை ப்ராப்பராக முடிச்சிருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ஒரு நோன் பர்சன் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் அந்த ஜாதகர் வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உயரமான இடங்களாக இருக்கும். ஒரு டவுன் ஃபேஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை சொல்கிறீங்க, அதை வந்து இப்போ ஒரு செப்டி டேங்க் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இல்லைனா வந்து லோயர் பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் பண்ண சொன்னால் அந்த நபர் அதை மட்டும் செய்ய மாட்டார். புரியுறதுங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு வேலை இருக்குது, மாடியில் ஒரு வேலை இருக்குது, உயர்ந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யணும். அந்த மாதிரி செஞ்சால் அது வந்து அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் எப்பொழுதுமே அது பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோடைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த பர்சனுக்கு இருக்கும். அதாவது சூரியன் அப்படிங்கிறது லக்னத்தில் நின்றால் அந்த பர்சன் வந்து யார் வந்து யார்கிட்ட வேலை செய்கிறாரோ, அந்த ஓனர்கிட்ட வேலை செய்கிறாருன்னா அந்த ஓனருக்கு வந்து ஈக்குவலாக வந்து அந்த ஜாதகர் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் அப்படிங்கிறத என்ன கன்சியூம் பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கணும், அதை வந்து தன்னோட குடும்பத்தில் இருக்கணும்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி சொன்னால் அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். லக்னத்தில் அந்த சூரியன் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனை அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். மனைவி, அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவி வந்து அந்த ஜாதகரோடு இருப்பதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படி ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அந்த ஜாதகர் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஜாதகர் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் எப்படி இருந்தாலும் அந்த தன்னோட குடும்பத்தை முதன்மையாக வச்சுக்கணும், தன்னோட குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எல்லார் மேலேயும் ஒரு கேர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது குறிப்பாக வந்து அவங்களோட குடும்பத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் செல்ஃபிஷாக வந்து இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். புரியுறதுங்களா? இதே வந்து உங்களுடைய லக்னத்தில் சந்திரன் அப்படிங்கிறது இருந்தால், சந்திரன் அப்படி எமோஷன்னு சொல்லுவோம், சந்திரன் அப்படி மனோகாரகன்னு சொல்லுவோம். அப்போது எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கவலை அப்படி விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் மாதிரி வெளியில் காட்டிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கவலை அப்படி விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகுன்னு சொல்லுவோம், சந்திரன் அப்படிங்கிறது பொலிவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பர்சன் வந்து ரொம்ப அழகான ஒரு நபராகவே இருப்பார் அப்படிங்கிற சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தான் எல்லாத்துக்குமே அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் தேவையில்லாமல் பழி அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். இப்போ உங்கள் லக்னத்தில் வந்து சந்திரன் அப்படிங்கிறது நின்றால் நீங்கள் செய்யாத தப்புக்கு போய் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற சொல்லலாம். அது வந்து நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ப்ரூவ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும். அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதாவது 9 to 5 ஜாப் அப்படிங்கிறது நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஜஸ்ட் டேக் அ வாக் அப்படின்னு சொல்லலாம், ஜஸ்ட் டேக் அ ட்ரைவ்னு சொல்லலாம். ஒரு ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமாகவும் பெரிய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பர்சன் சொல்லுவாங்க, மல்டி ஸ்கில்டு பர்சன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அருமையாக சமைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப அருமையாக சமைப்பாங்களே தவிர ரொம்ப அழகாக சாப்பிட மாட்டாங்க. அதாவது மற்றவர்களுக்கு நல்லபடியாக அந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர இவங்க உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும். நல்ல இன்ட்யூஷன்ஸ் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். நல்ல இன்ட்யூஷன்ஸ் அப்படி விஷயம் இருக்கும் அப்படின்னா அந்த இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஜாதக கட்டத்தில் சந்திரன் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, எந்த வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ எந்த வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறத பொறுத்து அந்த சந்திரனோட இன்ட்யூஷன்ஸ் அப்படி விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து அந்த சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்திலே இருக்குது அப்படின்னா அப்போ உங்களோட இன்ட்யூஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் யுவர் மதர், அதாவது அம்மா மேலே ஒரு நல்ல ஒரு இன்ட்யூஷன்ஸ் அப்படி இருக்கும். ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா இந்த கார் தான் நான் வாங்க போகிறேன், இந்த கார் தான் எனக்கு அமைய போகுது அப்படிங்கிற அந்த தெளிவு அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
இதே வந்து நீங்கள் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சிக்கோங்களேன். ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அப்படின்ற லக்னத்தில் இருக்குது அப்படின்னா நல்ல தைரியசாலி, நல்ல துணிச்சல் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். இதே வந்து ஒரு மீன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். மீன லக்னக்காரருக்கு 5ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களோட குழந்தைய பற்றிய இன்ட்யூஷன்ஸ் அப்படி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது நடக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க இதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, உங்கள் குழந்தைங்க இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களை பற்றிய இன்ட்யூஷன்ஸ் அப்படி ரொம்ப அதிகமாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த இடத்துக்கு போனால் இந்த பொருள் எனக்கு கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனால் இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படி விஷயம் அந்த மீன லக்னக்காரருக்கு சந்திரன் அப்படிங்கிறது வந்து லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு 5ஆம் இடத்துக்குண்டான இன்ட்யூஷன்ஸ் அப்படி ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும், அதாவது நீங்கள் என்ன லக்னமாக இருக்கீங்க அந்த லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டுக்குடையவர் சந்திரன், அது வந்து உங்கள் லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரும். இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்தில் வந்து புதன் இருக்கிறாருன்னு நினச்சிக்கலாம். புதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவோம். புதன் அப்படிங்கிறது வந்து வித்யாக்காரகன்னு சொல்லுவோம். நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருப்பாங்க, நல்ல டேலண்டடான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக கலக்கலன்னு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அதே மாதிரி கலக்கலன்னு வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். எவ்வளோ வயதானாலும் தன்னுடைய உருவத்தில் வந்து அதை காட்டிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஜாதகரை பொறுத்து ஸ்கின் டோன் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து டேர்ன் ஆகாதுன்னு சொல்லலாம். அது அந்த ஸ்கின் டோன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சுருங்காது அப்படிங்கிற சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் என்ன வயசு அப்படி ஆனாலும் நல்ல ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஜாதகர் இருந்தார்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இயலிசை நாடகம்னு சொல்லலையா, அந்த மாதிரி இயலிசை நாடகம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் அந்த ஜாதகர் இருந்தார் அப்படின்னா அது வந்து அந்த ஜாதகர் நல்ல பலமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த ஜாதகர் நல்ல நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதாவது இந்த நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படி லக்னத்தில் அந்த புதன் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இதே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்களேன். அந்த பிஸ்னஸ் அப்படி கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா லக்னத்தில் புதன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நபரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் அந்த பிஸ்னஸை ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து பெண்களாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். லக்னத்தில் குரு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது குரு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்த விட குரு வந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பலம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் நிற்கும் பொழுது அந்த ஜாதகரால் அந்த ஜாதகருக்கு பிரயோஜனம் அப்படி விஷயம் கிடையாது அப்படிங்கிற சொல்லலாம். ஆனால் அந்த ஜாதகரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஜாதகருடைய மனைவி நல்லா இருப்பாங்க, அந்த ஜாதகருடைய குழந்தைங்க நல்லாயிருக்கும், அந்த ஜாதகருடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்காது. நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிற சொல்லலாம். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பணப்பிரச்சனை அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே வரும். அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஃபேட்டாக வந்து தெரியவார், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. உங்கள் லக்னத்தில் வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறு, அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி அந்த ஜாதகருக்கு வருவதற்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். புரியுறதுங்களா? உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் மிகவும் கோபக்காரராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஜாதகர் கண்களில் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரெட் அப்படிங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னு நினச்சிக்கங்களேன். விசுவாசமான நபர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி போய் நின்று சண்டை போடக்கூடிய முதல் நபராக இந்த நபர் தான் இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் அந்த பர்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு அடிதடி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை அப்படி வருதுன்னா இந்த நபரை மட்டும், அதாவது இந்த லக்னத்தில் வந்து இந்த செவ்வாய் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர் மட்டும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா அந்த நபர் அப்படிங்கிறத அந்த பிரச்சனையை அதிகப்படுத்திடுவார் அப்படிங்கிற சொல்ல முடியும். இதே வந்து லக்னத்தில் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறவர் இருக்காருன்னு நினச்சிக்கோங்களேன். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து அழகுன்னு சொல்லுவோம். சுக்கிரன் அப்படின்னா அழகு அப்படின்னா இந்த பர்சன் அப்படிங்கிறத மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து பெண்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன் போடுற கம்மல்லேருந்து தான் போடுற ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாமே ரொம்ப கரெக்டாக ரொம்ப கலைநயமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ரொம்ப பர்ஃப்யூம்டாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அது கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ரொம்ப வாசனை திரவியங்களோடு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னத்தில் வந்து இருக்கும்பொழுது அந்த பர்சனை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த பர்சன் அப்படி பேசினாங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற நபர் அப்படியே உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வசீகரிக்கக்கூடிய அந்த தோற்றம் வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம்.
இதே வந்து உங்களோட லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன், ரொம்ப மந்தமான நபர்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே போல் அந்த ஜாதகர் தனியாக அந்த ஜாதகரால் ஒரு செயல் அப்படின்னு செய்ய முடியாது. அதாவது இந்த பர்சன் கூட இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம், முதல்ல அந்த இடத்துல இவருக்கு யாருக்கு தெரியும், யாரை தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்ப்பாரு. அதை அவர் தனியாக போய் அதை பார்த்துக்கணும், தனியாக போய் அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரவே வராது. யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் ஒரு சப்போர்ட்டுக்கு இருந்தால் போதுமே அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் காலதாமதமாக கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரமாக வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா சீக்கிரமாக கிடைச்ச விஷயம் சீக்கிரமாக அந்த ஜாதகர் கையை விட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதே வந்து காலதாமதமாக ஒரு விஷயத்தில் வந்து தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அந்த ஜாதகர் கையில் கிடைச்சது அப்படின்னா அது வந்து அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ லக்னத்தில் நின்றால் அந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு லக்னத்தில் நிற்கும் பொழுது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. கேது நின்றால் நல்ல இன்ட்யூஷன்ஸ் அப்படி விஷயம் இருக்கும், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இதே வந்து ராகு அப்படிங்கிற விஷயம் நிற்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்காது. அதாவது இந்த ராகு கேதுக்களுக்கு மட்டும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லவே முடியாது. அதுதான் வந்து ராகு கேதுக்கள், ஏன்னா நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறதுனால. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அவர் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு அப்படி விஷயம் இருக்குது. இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தனித்து ஒரு கிரகம் அப்படி விஷயம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் அதற்குண்டான ரிப்ளை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.